சார் எப்போதுமே ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ம். உங்களுக்கு இப்போ வீடு வேணுமா? ஃபஸ்ட்டு அதை நீங்கள் யூ ஷுட் பி வெரி கிளியர் ஆன் யுவர் மைண்ட். ம். வீடு வேணும்னா அதை நீங்கள் எப்படி வாங்க போகிறீங்க? ம். கேஷ் கொடுத்து வாங்க போகிறீங்களா? ம். லோனில் போகிறீங்களா? ம். லோனில் போனால் உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியும்? ம். இதுக்கு நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் நிறையா பண்ணணும் சார். என்றைக்குமே இன்வெஸ்டிங் இன் ரியல் எஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் குட். பட் நீங்கள் இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லோனாக இருந்தாலும் அது லாங் டேர்ம் தான் இருக்கும். நீங்கள் இருக்க போகிறதுனால லாங் டேர்ம் தான் இருக்க போகிறீங்க. இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு 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 1 மந்த் நீங்கள் இதுக்கு ஒர்க் பண்ணணும் சார். நம்ம வாங்குறது நல்லதா? ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைகளுக்கு நல்லதா? நம்ம இங்கே தான் இருக்க போகிறோமா? பக்கத்தில் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? இதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு வாங்குறது ரொம்ப முக்கியம். நான் ஆஸ் ஐ செட் இயர்லியர் லோனுக்கு போனால் உங்கள் கமிட்மெண்ட்டை 50%க்கு மேலே வச்சுக்காதீங்க. ம். ஓகே. நம்மளோட இன்கமோட 50%க்கு ஆமாம், மேல. அதுதான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் ஸ்மூத்தாக உங்கள் லைஃப்பை ரன் பண்ண முடியும். ஸோ பட் வாங்குறது பெட்டர். அ ஆனால் ஆ கரெக்டாக கேஷுவலாக கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குறது ஆல்வேஸ் பெட்டர். ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் ஒரு நல்ல கன்சல்டண்ட்டை செக் பண்ணிட்டு வாங்குறது அதை விட பெட்டர்.